கட்சியிலே சேர்ந்திருக்கிற வாலிபர்களும் சேர்வதற்காக விண்ணப்ப படிவங்களை பெற்றிருக்கிற 30க்கு மேற்பட்ட இளைஞர்களும் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கங்கள். கட்சியை பற்றி மாவட்ட தலைவர் சில கருத்துக்களை சொன்னார். கட்சியை பற்றி நானும் சில வார்த்தைகளை சொல்லி இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி விரிவாக ஒரு விளக்க உரை ஆற்றலாம் என்று இருக்கிறேன். இந்த கட்சி ஏற்கனவே சொல்லப்பட்டதைப் போல 1949ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. 18ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. 19ஆம் தேதியிலிருந்து தான் இயங்கினது. 18ஆம் தேதி மரதானையிலே ஒரு தொழிற்சங்க அரசாங்க எழுதுவிஞர் சங்க தொழிற்சங்கம் ஒன்றினுடைய அலுவலகத்திலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி ஏன் ஆரம்பமானது என்ற சரித்திரமும் கட்சியிலே சேருகிறவர்களுக்கு அத்தியாவசியமாக தெரிய வேண்டிய ஒரு உண்மை. இலங்கை சுதந்திரம் பெற்ற போது இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இருந்தது. அது பிறகு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இன்றைக்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற பெயர், சைக்கிள் சின்னம். அந்த கட்சியிலே தான் ஆரம்ப பாராளுமன்றத்திலே 47ஆம் ஆண்டு நடந்த தேர்தல், 48 பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திரம் கிடைத்த பிறகு ஆரம்ப பாராளுமன்றத்திலே உறுப்பினர்கள் இருந்தார்கள். தலைவராக திரு ஜி பொன்னம்பலம் அவர்கள் இருந்தார். செயலாளராக திரு EMB நாகநாதன் அவர்கள் இருந்தார், நல்லூர் தொகுதியைச் சேர்ந்த. SJV செல்வநாயகம், வன்னியசிங்கம் போன்றவர்கள் கட்சியிலே இருந்தார்கள். தந்தை செல்வா துணைத் தலைவர். சுதந்திரம் கிடைத்த உடனே அன்றைய முதலாவது பிரதம மந்திரி DS சேனநாயக அவர்களுடைய ஆட்சியிலே கொண்டுவரப்பட்ட ஒரு சட்டம் தான் பிரஜா உரிமை சட்டம். பிரஜா உரிமை சட்டம் கொண்டு வருகிற போது தமிழ் காங்கிரஸ் அதனை எதிர்த்தது. ஏனென்றால் யார் இந்த நாட்டின் பிரஜை என்று வரைவிலக்கணப்படுத்தப்படுகிற போது அதிலே இருந்து, அந்த வரைவிலக்கணத்திலே இருந்து மலைநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்திய வம்சாவளி தமிழர்கள் விலக்கப்பட்டார்கள். 47ஆம் ஆண்டு தேர்தலிலே 7 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து பெரிதான பிரதிநிதித்துவத்தோடு 100க்கும் குறைந்த எண்ணிக்கையான பாராளுமன்றம், அப்பொழுது 96 91 அந்த 91 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மலையாள தமிழர்களுக்கு. அவர்களுடைய பிரஜா உரிமை இல்லாமல் போனால் அந்த பிரதிநிதித்துவம் முற்றாக இல்லாமல் போகிறதான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதனை எதிர்த்து வாக்களித்தது. இதிலே சில ஐயப்பாடுகள் பலருக்கு இருக்கிறது, அது தெளிவுபடுத்தப்படும். ஆனால் அதோடு சேர்த்து அடுத்ததாக இன்னொரு சட்டமூலம் ஒன்று கொண்டு வரப்பட்டது, இந்திய பாகிஸ்தான் பிரஜா உரிமை சட்டம். இந்திய பாகிஸ்தான் பிரஜா உரிமை சட்டம். அதிலேதான் அப்படி நாடற்றவர்களாக ஆக்கப்படுவதாக தோன்றின மக்கள். ஏனென்றால் பிரஜா உரிமை சட்டத்தின் பிரகாரம் முழுமையாக நாடற்றவர்களாக ஆகவில்லை, அது ஒரு வரைவிலக்கணம் தான். அதன் மூலமாக இலங்கை பிரஜா உரிமை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று தீர்மானிக்கப்பட போகிறவர்கள் இங்கே இருப்பதா அல்லது இந்தியாவுக்கு திரும்பி போவதா என்பதை பற்றின ஒரு சட்டம் ஒன்று, இந்திய பாகிஸ்தான் பிரஜா உரிமை சட்டம். அதுதான் இந்த மக்களுக்கு முற்றாக பிரஜா உரிமை இந்த நாட்டிலே இல்லை என்பதை உறுதி செய்கிற சட்டமாக கொண்டு வரப்பட்டது. அதை கொண்டு வந்த போது இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவர் திரு ஜி பொன்னம்பலம் DS சேனநாயக அவர்களுடைய அமைச்சரவையிலே ஒரு அமைச்சராக சேர்ந்து விட்டார். அந்த சட்டத்தை ஆதரித்தார். அந்த சட்டத்தை ஆதரிக்க கூடாது என்று தந்தை செல்வா, EMB நாகநாதன், வன்னியசிங்கம் போன்றவர்கள் கட்சிக்குள்ளே முரண்பட்டார்கள். கட்சி அதை எதிர்க்க வேண்டும் என்று வாதாடினார்கள்.
ஆனால் அது வாய்க்கவில்லை. அது வாய்க்காத சந்தர்ப்பத்திலே கட்சியை விட்டு விலகி இலங்கை தமிழரசு கட்சியை தந்தை செல்வா ஆரம்பித்தார். இதுதான் கட்சி ஆரம்பிக்கப்படுவதற்கான காரணம். ஒரே காரணம், பிரஜா உரிமை சட்டத்தை தமிழ் காங்கிரஸ் முற்றாக எதிர்த்து வாக்களித்தது என்ற ஒரு காரணத்தை அல்லது அந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி சிலர் இன்றைக்கு தவறான ஒரு பிரச்சாரம் செய்கிறார்கள் என்னவென்று சொன்னால், இந்த பிரஜா உரிமையை நீக்குகிற முயற்சிக்கு ஜிஜி பொன்னம்பலம் எதிர்த்து வாக்களித்தார் என்று சொல்லுகிறார்கள். அது தவறான ஒரு பிரச்சாரம். இந்திய பாகிஸ்தான் பிரஜா உரிமை சட்டம் நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றின போது அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு தகநாயக்கா காளி அங்கத்தவர் அதனை வாக்குக்கு விடுகிற போது சொன்னார், பெயர் குறிப்பிட்டு ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் சொன்னார். பெயர் சொல்லி வாக்களிக்க வேண்டும் சொன்னார். எவர் அதுக்கு சார்பாக, எவர் இதற்கு எதிராக. துரதிருஷ்டவசமாக அந்த சட்ட மூலத்துக்கு ஆதரவாக திரு ஜிஜி பொன்னம்பலம் வாக்களித்தது பதிவுல இருக்கிறது. நான் அதனுடைய ஒரு பிரதியை எடுத்து எப்பொழுதும் என்ற வாகனத்தில் வச்சிருக்கேன். இன்றைக்கு இல்ல, தேர்தல் காலத்தில் எப்பொழுதுமே இந்த வாகனத்தில் அந்த நாள் நிகழ்ச்சி முழுவதும் போட்டோ காப்பி ஒன்று என்னோட வாகனத்தில் தொடர்ச்சியாக இருந்தது. அவர் சார்பாகத்தான் வாக்களித்தார். தந்தை செல்வாவும் மற்றவர்களும் அதை எதிர்த்து வாக்களித்தார்கள். இது அன்றைக்கு நடந்த விடயம். தமிழரசு கட்சி சமஷ்டி கோரிக்கையின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட கட்சி. இலங்கை தமிழரசு கட்சி என்றது அதனுடைய உத்தியோகபூர்வமான பெயராக இருந்தாலும் வெளியிலே எங்கேயும் அதனை பெடரல் பார்ட்டி என்று தான் சொல்வார். ஏன் உத்தியோகபூர்வமான தேர்தல் முடிவுகள் அறிவிக்கிற, இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் வெப்சைட்ல இருக்குது, தேர்தல் ஆணையாளர்கள் FP என்று தான் போட்டிருக்கு. FPக்கு இத்தனை சீட்ஸ் தான் போட்டு பெடரல் பார்ட்டி. தமிழரசு கட்சி தான் இதுல பேரென்று பலருக்கு தெரியாது. பெடரல் அதாவது அந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கையே தான் அந்த கட்சியினுடைய பேராக கூட தெரிந்திருந்தது. பல ஆண்டுகளாக 70 வரைக்கும் அப்படித்தான் தெரிந்திருந்தது. பிறகுதான் சரியான பேரை பாய்க்க வேண்டும் என்று இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி ITAK என்றெல்லாம் எழுதுகிறார்கள். ஆனால் பெடரல் பார்ட்டி என்றுதான் இதற்கு பெயர். அதுவும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய அத்தியாவசியமான உண்மை. 72ஆம் ஆண்டு முதலாவது குடியரசு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது தந்தை செல்வா தன்னுடைய காங்கிரஸ் துறை ஆசனத்தை ராஜினாமா செய்து அரசாங்கத்துக்கு சவால் விட்டார். தமிழ் மக்கள் இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நான் நிரூபிக்கிறேன், ஒரு இடைத்தேர்தல் ஒன்றை நடத்துங்கள் என்று. 2 வருட காலமாக அரசாங்கம் இடைத்தேர்தல் நடத்தாமல் காலம் தாமதித்தது. 74 இடைத்தேர்தல் நடந்த போது அவர் அமோக வெற்றி ஈட்டினார். அதன் மூலமாக, ஆனால் அது தொகுதிக்கு நடத்தப்பட்ட தேர்தல். அந்த காலத்திலே தான் 74ஆம் ஆண்டு தமிழர் கூட்டணி உருவானது. TUF உருவானது. அது பிறகு தமிழர் விடுதலை கூட்டணியாக மாறியது, TULF. 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டையிலே முதலாவது மாநாடு தமிழர் விடுதலை கூட்டணிக்கு நடத்தின போதுதான் இழந்த எங்களுடைய இறைமையை நாங்கள் மீளவும் பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழர் விடுதலை கூட்டணியுடைய முதலாவது தீர்மானம். தமிழர் விடுதலை கூட்டணிக்கு 3 கட்சிகள் அங்கத்துவ கட்சிகளாக இருந்தன. ஒன்று இலங்கை தமிழரசு கட்சி, இரண்டாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜிஜி பொன்னம்பலம் தலைமையிலே, மூன்றாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். தமிழர் விடுதலை கூட்டணியின் ஆரம்ப தலைவர்கள் 3 பேர், 3 பேர் கொண்ட தலைமை. SJV ஜெர்மநாயகம், ஜிஜி பொன்னம்பலம், எஸ் தொண்டமான். 3 தலைவர்கள் அடங்கினதுதான் தமிழர் விடுதலை கூட்டணியுடைய ஆரம்ப தலைவர்களாக இருந்தார். 2 பொதுச் செயலாளர்கள், 2 பொதுச் செயலாளர்கள், அமிர்தலிங்கம்
அவர்களும் சிவசிதம்பரம் அவர்களும் இணை பொதுச் செயலாளர்களாக, அதான் முதலாவது இணை பொதுச் செயலாளர். 77ஆம் ஆண்டு பொது தேர்தல் முக்கியமான பொது தேர்தலாக நடந்தது, ஜூலை மாதம். ஆனால் அதே வருடத்திலே பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஜிஜி பொன்னம்பலம் மரணித்து விட்டார். ஏப்ரல் 26ஆம் தேதி தந்தை செல்வா மரணித்தார். அதே வருடத்தில் ஜூலை மாதத்தில் பொது தேர்தல். பொது தேர்தல் வருகிற போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தனிநாடு தீர்மானம் நிறைவேற்றின போது அவர்கள் அதிலே அவர்களுடைய ஒரு எக்ஸெப்ஷன் என்ன சொல்றது, அதோடு தாங்கள் சேராத ஒத்துப்போகாததையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். கட்சியிலே அங்கத்துவ கட்சியாக இருந்தாலும் தங்களுடைய மக்கள் வாழுவது வடக்கு கிழக்குக்கு வெளியே என்கின்ற காரணத்தினாலே அவர்கள் அதோடு ஒவ்வாமை குறிப்பொன்று சொல்லப்பட்டுதான் இருந்தது, வெளிப்படையாக சொல்லப்பட்டிருந்தது. 77ஆம் ஆண்டு பொது தேர்தலிலே திரு தொண்டமானவர்கள் நுவரெலியா ஆஸ்திரேலிய ஆசனத்திலேயும் திரு செல்லச்சாமி அவர்கள் கொழும்பு மத்தி ஆசனத்திலேயும் போட்டியிடுகிற போது அவர்கள் சேவல் சின்னத்திலே, தங்களுடைய கட்சியின் சேவல் சின்னத்திலே போட்டியிட்டார்கள். யாழ்ப்பாணத்திலே அல்லது வடக்கிலேயும் கிழக்கிலேயும் தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிட்டது. 2 கட்சிகள், தமிழரசு கட்சி, இலங்கை தமிழ் காங்கிரஸ், 2க்கும் இடையில் எப்படியாக ஆசன பங்கீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை எழுந்தது. அது ஒரு அடிப்படையிலே தீர்க்கப்பட்டது. என்ன அடிப்படை? 70ஆம் ஆண்டு பொது தேர்தலிலே 3 பேர் தமிழ் காங்கிரஸ்ல இருந்து வெற்றி பெற்றிருந்தவர்கள். 3 பேர். வட்டுக்கோட்டை ஆசனத்திலே திரு தியாகராஜா, நல்லூர் ஆசனத்திலே திரு அருளம்பலம், கிளிநொச்சி ஆசனத்திலே திரு ஆனந்த சங்கரி. 70ஆம் ஆண்டு எங்கெங்கு தமிழ் காங்கிரஸ் வெற்றி பெற்றதோ அந்த ஆசனங்களுக்கு தமிழ் காங்கிரஸை சேர்ந்தவர்களும், எங்கெங்கு தமிழரசு கட்சி வெற்றி பெற்றதோ அந்த ஆசனங்களுக்கு தமிழரசு கட்சி சேர்ந்தவர்களும் கொடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி ஆசனங்கள் கொடுத்த போது வட்டுக்கோட்டை ஆசனத்தை சேர்ந்த திரு ராமலிங்கம் அவர்களுக்கு வட்டுக்கோட்டையிலே போட்டியிட முடியாது. ஆகையினாலே காங்கேசன்துறை தொகுதியிலே அந்த தடவை தந்தை செல்வாவின் மறைவுக்கு பிறகு அந்த தடவையே போட்டியிடுவதாக இருந்த அண்ணன் மாவை சேனாதிராஜா அமதலிங்கம் அண்ணன் அவர்களை நீங்கள் காங்கேசன்துறைக்கு வாருங்கள் என்று சொல்லி காங்கேசன்துறையிலே தன்னுடைய ஆசனத்தை திரு அமதலிங்கத்துக்கு விட்டுக் கொடுத்தார். வட்டுக்கோட்டை ஆசனம் ஜிஜி பொன்னம்பலத்துடைய மகன் குமார் பொன்னம்பலத்துக்கு கொடுக்கப்பட்டது. அவர் அது வேண்டாம், நான் யாழ்ப்பாண ஆசனத்திலே தான் போட்டியிடுவேன் என்று கேட்டார். இந்த அடிப்படையிலே தான் ஆசன பங்கீடு நடைபெறுகிறது. ஆனபடினாலே வட்டுக்கோட்டையிலே போட்டியிடுங்கள் என்று சொன்னார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது திருநாவுக்கரசுக்கு கொடுக்கப்பட்டது. நல்லூர் ஆசனத்திலே முதல் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அருளம்பலம் அரசாங்கத்தோடு சேர்ந்து விட்டார். அது திரு சிவசிதம்பரத்துக்கு கொடுக்கப்பட்டது. என்றால் 70ஆம் ஆண்டு உடுப்பட்டி தொகுதியிலே அவர் ஜெயக்கொடி இடத்திலே தோற்று காரணத்தினார். தியாகராஜாவும் அரசாங்கத்தோடு சேர்ந்து விட்டார் வட்டுக்கோட்டையில். ஆனால் தான் திருநாவுக்கரசு கொடுக்கப்பட்டது. ஆனந்த சங்கரி தமிழ் காங்கிரஸை சேர்ந்தவர், அவருக்கு கிளிநொச்சி தொகுதி அப்படியே கொடுக்கப்பட்டது. தனக்கு வட்டுக்கோட்டை ஆசனத்தை கொடுத்தார்கள், யாழ்ப்பாண ஆசனம் எனக்கு கொடுக்கப்படவில்லை என்ற காரணத்தினாலே திரு குமார் பொன்னம்பலம் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு எதிராக யாழ் தொகுதியிலே போட்டியிட்டவர். 77ஆம் ஆண்டு மிகவும் முக்கியமான தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணியாக ஒன்று சேர்ந்து 3 கட்சிகள், பிறகு அது 2 கட்சிகளாக கூட போட்டியிடுகிற வேளையிலே அதற்கு மாறாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சின்னத்திலே விலகி போய்
யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே திரு யோகேஸ்வரனுக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியுற்றவர். ஆகவே அந்த தேர்தலிலேயே 3 கட்சிகள் சேர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த தேர்தலிலேயே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தனியாக போட்டியிட்டது. கொழும்பிலேயும் நுவரெலியா அவஸ்தையில். யாழ்ப்பாண நகர தொகுதியிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தனியாக போட்டியிட்டது. காங்கிரஸ் சின்னத்தில் போட்டியிடல. பிறகுதான் காங்கிரஸ் அவருக்கு எடுத்தவர். மன்னிக்கணும், அது சுயேட்சையாக போட்டியிட்டவர். ஆனால் தேர்தலுக்கு பிறகு காங்கிரசுடைய பொதுச் செயலாளராக வந்துவிட்டார். ஆகவே அந்த தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணியாக போட்டியிட்டவர்கள் இந்த 3 ஆசனங்களிலேயும் இருந்து தமிழ் காங்கிரஸ்ல இருந்து வந்தவர்கள் தவிர மற்றவர்கள் எல்லாம் தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள். தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவராக திரு அமுதலிங்கமும் தலைவராக திரு சிவசிதம்பரமும் பொதுச் செயலாளராக திரு அமுதலிங்கமும் பதவியேற்றார்கள். திரு அமுதலிங்கம் எதிர்கட்சி தலைவரானார். இது 77ஆம் ஆண்டு நடந்த விடயம். அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் வாழ்வர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். திரும்ப ஒரு முறையாக ஜனநாயக முறையிலே நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற தேவை ஏற்பட்ட வேளையிலே தமிழர் விடுதலை கூட்டணியாகத்தான் முதலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிட்டது. 2001ஆம் ஆண்டு 2001. ஆனால் திரு ஆனந்த சங்கரி தமிழர் விடுதலை கூட்டணிக்கு எதிராக ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்து அந்த கட்சி தேர்தலிலே போட்டியிட முடியாத வண்ணமாக ஒரு நீதிமன்ற உத்தரவை எடுத்த காரணத்தினாலே 2004ஆம் ஆண்டு திரும்பவும் தமிழரசு கட்சி தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பதிவு பெற்ற கட்சியாக தேர்தலிலே போட்டியிட வேண்டி ஏற்பட்டது. திரு ஆனந்த் சங்கரி தமிழர் விடுதலை கூட்டணிக்கு எதிராக வைத்த வழக்கிலே தமிழர் விடுதலை கூட்டணிக்காக நான் தான் ஆஜராகியிருந்தேன் சட்டத்தரணியாக. அந்த வேளையில் தமிழரசு கட்சி பழம்பெரும் கட்சி தமிழர் விடுதலை கூட்டணிக்குள்ளே இருந்த முக்கியமான கட்சியாக இருந்தது. ஏனென்றால் அந்த வேளையிலே தமிழ் காங்கிரஸ் பிரிந்து போய்விட்டது. இதுதான் ஒரே ஒரு கட்சியாக இருந்தது. ஆனால் ஒரு தனிநபர் தமிழர் விடுதலை கூட்டணி என்ற இந்த பெரிய ஒரு குடையை தன்னுடையதாக மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியே போன காரணத்தினாலே தமிழரசு கட்சி திரும்பவும் முன்னாலே வந்தது. அந்த நேரத்திலே இருந்த தேவையை பூர்த்தி செய்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அங்கீகாரம் பெற்ற கட்சியாக 2004ஆம் ஆண்டும் 2010ஆம் ஆண்டும் 2015ஆம் ஆண்டும் வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டது. உங்கள் அனைவருடைய ஆதரவும் முழுமையாக இருந்தது. எங்களுடைய மக்களுடைய ஆதரவு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, முற்று முழுதாக நாட்டிலே வேற எந்த பகுதியிலேயும் வேற எந்த அரசியல் கட்சிக்கும் கிடைக்காத ஆதரவு தொடர்ச்சியாக இந்த 3 தேர்தல்களையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கிடையிலே நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல், கிழக்கு மாகாண சபை தேர்தல், வடக்கு மாகாண சபை தேர்தல் எல்லாவற்றிலையும் ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கத்துக்கு ஆன ஒரு வேலை திட்டத்திலே இறங்கியிருக்கிறோம். சமஷ்டி முறையிலான ஒரு அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு தேவை என்பது இந்த கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு. நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல கட்சியிட பெயரே அதுவாக இருந்தது. அந்த ஆணையின் பிரகாரம் நாங்கள் இப்பொழுது நாட்டிலே இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளோடும் சேர்ந்து அப்படியான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆயுத போரெல்லாம் முறியடிக்கப்பட்டு ஆயுத போர் நடந்த காலத்திலே சமஷ்டி அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு தட்டிலே கொடுக்கப்பட்டது. வேண்டாம் என்று உதறிவிட்டு இப்பொழுது ஜனநாயக ரீதியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக அதை பெறுவதற்கு வருகிறோம். ஒரு தடவை இப்பொழுது பிரதமராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவராக யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது
ஊடகவியலாளர் ஒருவர் அவரிடத்திலே கேள்வி கேட்டார், நீங்கள் திரும்ப பதவிக்கு வந்தால் 2005ஆம் ஆண்டிலே நீங்கள் சொன்ன சமஷ்டி கொடுப்பேன் என்று சொன்னீர்கள், அந்த சமஷ்டியை நீங்கள் கொடுப்பீர்களா என்று ஒரு ஊடகவியலாளர் அவரிடத்திலே கேட்டார். அவர் சொன்ன பதில், 2005ஆம் ஆண்டிலே சமஷ்டி கொடுப்பேன் என்று நாங்கள் சொன்ன போது நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டீங்களே. நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்கிவிட்டீர்களே, இப்பொழுது எங்களிடத்திலே வந்து சமஷ்டி கேட்கிறீர்கள் என்று சொன்னார். அது அவர் சொன்ன பதில். அவர் அப்படி சொல்லிவிட்டார் என்றதற்காக நாங்கள் சமஷ்டியை கைவிடவில்லை. நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலே தான் எங்களுக்கான தீர்வு இருக்க வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கிறோம். நான் இதை திரும்ப திரும்ப சொல்லுவதற்கான காரணம், பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றே. சமஷ்டியை கைவிட்டு விட்டார், அது பொய் பிரச்சாரம். சமஷ்டியை நாங்கள் கைவிட இல்லை. என்ன சொற்கள் பாவிக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் விட்டுக் கொடுப்புகள் செய்திருக்கிறோம். அது உண்மை. அதை நாங்கள் ஒழித்து மறக்கவில்லை. தேர்தலுக்கு முன்னரும் நான் பகிரங்கமாகவே சொல்லியிருந்தேன். யாழ்ப்பாண நகரில் நடந்த ஒரு விவாதத்திலே, திரு ராஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு நடந்த விவாதத்திலே நான் சொல்லியிருந்தேன். 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலே 4 மணித்தியாளர் நடந்த விவாதத்திலே நான் சொல்லியிருந்தேன். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற அரசியலமைப்பு சட்டங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். சமஷ்டி என்பது எப்பொழுது உருவானது, சமஷ்டி என்றால் என்ன, ஒற்றையாட்சி என்றால் என்ன என்று இவர்கள பிரதமத்திலே போய் கேட்டால் அவர்களுக்கு விளக்கம் தெரியாது. ஸ்பெயின் நாட்டிலே ஒற்றையாட்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்திலே, ஆனால் நடப்பது சமஷ்டி ஆட்சி. ஆஸ்திரியா நாட்டிலே சமஷ்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் நடக்கிறது ஒற்றையாட்சி. ஒற்றையாட்சி எல்லாவற்றுக்கும் மூல காரணராக இருக்கிறதாக சொல்லப்படுகிற மகாபிரித்தானியா இருக்கிற அதிகார பயிர்வை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எந்த சமஷ்டி ஆட்சியிலையும் அப்படியான அதிகார பரிவு கிடையாது. வட அயர்லாந்துக்கு ஒரு பாராளுமன்றம், பிரிந்து போகிற உரிமை, தென் அயர்லாந்தோடு சேரலாம் அவர்களுக்கு வேணுமென்றால். ஸ்காட்லாந்துக்கு தனியாக ஒரு பாராளுமன்றம், பிரிந்து போகிற உரிமை. அண்மையிலே சர்வஜன வாக்கெடுப்பு ஸ்காட்லாந்தில் நடத்தப்பட்டது, அவர்கள் பிரிந்து போக விரும்பவில்லை, அந்த உரிமை கொடுக்கப்பட்டது. ஆனால் மகாபிரித்தானியா ஒற்றையாட்சி. ஆகினாலே இந்த சொற்கள் தான் உண்மையிலேயே அதனுடைய உள்ளடக்கம் என்று இன்றைக்கு உலகத்திலே எதுவும் கிடையாது. பிரித்தானியாவிலே எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் கிடையாது, அதனுடைய ஒற்றையாட்சி என்ற எழுதப்படவில்லை. ஆனால் ஒற்றையாட்சிகள் எல்லாவற்றுக்கும் தாய்நாடு மகாபிரித்தானியா. ஆகையினால் நாங்கள் சொற்கள் பாவிப்பதன் மூலமாக மட்டும் இது சமஷ்டி அல்லது இது ஒற்றையாட்சி என்று எவரையும் மக்களையும் ஏமாற்றக்கூடாது, நாங்களும் ஏமாறக்கூடாது. இந்தியாவிலே ஒற்றையாட்சி என்ற சொல்லும் கிடையாது, சமஷ்டி என்ற சொல்லும் கிடையாது. ஆனால் அதிகார பகிர்வு எப்படியாக இருக்கிறது என்பது எங்கள் எல்லாருக்கும் அண்மை நாடு, எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் ஒற்றையாட்சி என்ற சொல் பாவிக்கப்பட்டால் பிறகு வருகிற வரைவிலக்கணங்களிலே அது ஒற்றையாட்சியாகவே மாறிவிடும் என்ற காரணத்தினாலே ஒற்றையாட்சி என்ற சொல்லை பாவிக்காமல் இருப்பதற்கு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். ஒற்றையாட்சி என்ற சொல்லு பாவிக்கப்படக்கூடாது. ஒரு ஆட்சி முறையாக ஒற்றையாட்சி என்ற சொல்லு பாவிக்கப்படுவதிலே ஆபத்து இருக்கிறது, அதற்கு நாங்கள் இணங்க மாட்டோம். ஆனால் உள்ளடக்கத்திலே சமஷ்டி என்பது இருக்க வேண்டும். சரி, உள்ளடக்கத்திலே சமஷ்டி என்றால் என்ன இருக்க வேண்டும்? 2 குணாதிசயம் தான் தேவை. அதிகார பகிர்வு என்று சில அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகிற போது அந்த விடயங்கள் சம்பந்தமான முழு அதிகாரமும் அந்த மாநிலத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது ஒரு அம்சம். அந்த விடயம் சம்பந்தமாக மத்தி அதில் போய் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாத வண்ணமாக இருக்க வேண்டும். அதான் முதலாவது குணாதிசயம். 2வது குணாதிசயம், கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அந்த மாநிலத்தினுடைய அங்கீகாரம் இல்லாமல் திரும்ப பெற முடியாததாக இருக்க வேண்டும். அதான் 2வது குணாதிசயம். இந்த 2 குணாதிசயம் இருந்தால் அது சமஷ்டி அரசியலமைப்பு சட்டம். இதுக்கு மாறாக வெறும் என்னிடத்தில் விவாதிக்க வந்தால் நான் விவாதிக்க தயார். இந்த 2 அம்சமும் இருந்தால் அது சமஷ்டி அரசியலமைப்பு சட்டம். அதை என்ன பேர் சொல்லி அழைத்தாலும் அது சமஷ்டி அரசியலமைப்பு சட்டம். அது 2ம் புதிய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கும். அது இல்லாத புதிய அரசியலமைப்பு சட்டம் நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் ஏன் இப்பொழுது இந்த
பயணத்திலே நாங்கள் இதோடு இணங்கி சேர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கான சாத்தியம் இருக்கிற காரணத்தினால் தான் வரும் என்று உறுதியாக நான் சொல்லவில்லை. ஆனால் வருவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கிற வரைக்கும் அதை நாங்கள் எத்தனிக்காமல் விட முடியாது. வேற என்ன இருக்கு எங்களுக்கு? ஆயுதம் வச்சிருக்கிறோமா? ராணுவம் வச்சிருக்கிறோமா? கடற்படை வான்படை இருந்தது, இப்ப இருக்கா? எதை வைத்து நாங்கள் இதை சாதிக்க போகிறோம் என்பதிலே தான் அரசியல் தலைமைகளுடைய நிதானம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. வெறுமனே பேசி போட்டு போலாம். மக்கள் தெரிவு செய்யாமல் இருக்கிற வேளையில நாங்கள் இப்படி செய்திருப்போம் அப்படி செய்திருப்போம் எவரும் பேசலாம், எவரும் பேசலாம். என்ன பேசிட்டு அதுல பிரயோசனம் இல்லை தானே. நீங்களே செய்யலைன்னு கேட்க போறீங்க. என்ன செய்யலாம்? செய்யற இடத்துல அவர்கள் இல்லை, அவர்களிடத்துல அந்த பொறுப்பை மக்கள் கொடுக்கவில்லை. அவர்கள கையில் அந்த பொறுப்பு இல்லாத வரைக்கும் அவர்கள் பொறுப்பு இல்லாமல் பேசலாம். ஆனால் யாருடைய கையில் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ நாங்கள் பொறுப்பு இல்லாமல் பேச முடியாது. நாங்கள் உள்ளதைத்தான் பேசலாம். சாதிக்க முடிந்ததை நாங்கள் சொல்லலாம். வடக்கு கிழக்கு இணைப்பு எங்களுடைய அபிலாஷையின் ஒரு அடிப்படை. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், வடக்கு கிழக்கு இணைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும், ஆனால் உடனடியாக சாத்தியம் இல்லை என்று சொன்னதற்கு வடக்கு கிழக்கு இணைப்பை கைவிட்டார். அப்படியா சொன்னார்? அப்படியா சொன்னார்? உடனடியாக சாத்தியம் இல்லை. எவருக்கும் தெரிந்த உண்மை. எந்த கட்டுரையாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எழுதி கொண்டிருக்காங்க பத்திரிகையில, வீரேசர்ல, தினக்குரல். எவராக சொல்றாரா உடனடியாக சாத்தியம் என்று? எவருக்காக சொல்ற துணிவு இருக்கா உடனடியாக சாத்தியம் என்று சொல்லி? கிழக்குல வாழ்கிற முஸ்லிம் மக்கள் எங்களோடு இணங்கி வருகிற வரைக்கும் அது சாத்தியம் இல்லை. அது உண்மை. அதை சொல்லிக்கொண்டு இன்னும் கிழக்குல இருக்கிற முஸ்லிம் மக்களை அந்நியப்படுத்துவதற்கான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தால் யார் வடகிழக்கு எதிராக செயற்படுகிறவர்கள்? முஸ்லிம் மக்களுடைய மனங்களை நோவடிக்கிறதுக்கான பேச்சுக்களையே தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தால் வடகிழக்கு இணைப்பு ஏற்படாமல் பண்ணுவதற்காகத்தான் அவர்கள் செயலாற்றுகிறார்கள். அவர்களை திரும்ப அரவணைக்க வேண்டும், அவர்களுக்கு எங்கள் மேல் நம்பிக்கை வர வேண்டும், எங்களுக்கு அவர்கள் மேல் நம்பிக்கை வர வேண்டும். இரண்டு சமூகங்களிலேயும் பிழைகள் இருக்கிறது. அது தீர்க்க வேண்டும். அது தீர்ப்பதற்கான ஒரு பாதையிலே நாங்கள் அடியெடுத்து வைத்தால்தான் அது சாத்தியமாகும். ஆனால் அது நாங்கள் கைவிட போறதில்லை. அது முஸ்லிம் மக்களுக்கும் தெரியும், முஸ்லிம் தலைமைகளுக்கும் தெரியும். இன்றைக்கு சாத்தியம் இல்லாவிட்டாலும் வருகிற நாட்களிலே அது சாத்தியமாக கூடிய ஒரு பயணிப்பில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கிழக்கு மாகாணத்திலே எங்களுக்கு 11 ஆசனங்கள் உண்டு. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு 7 ஆசனங்கள் தான் இருக்கிறது. அப்படி இருக்கத்தக்கதாக நாங்கள் ஒரு இணைத்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் யாருக்கு கொடுத்திருக்கிறது? ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கு 11 ஆசனம், அவர்களுக்கு 7 ஆசனங்கள். ஆனால் முதலமைச்சர் பதவியை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு கொடுத்து ஒரு இணைந்த ஆட்சியை நாங்கள் வெற்றிகரமாக 2 வருடங்கள் நடத்துவதற்கான காரணம் என்ன? முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் சேர்ந்து ஆட்சி செய்ய முடியும் என்பதை 2 மக்களுக்கும் நாங்கள் காண்பிக்க வேண்டும். அந்த நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்படியான செயல்கள் நடைபெற வேண்டும். என்றால் யுத்த காலத்தில் பல விடயங்கள் நடந்தது, அதனால பலர் பாதிப்புற்றிருக்கிறார்கள். அந்த புண்கள் எல்லாம் ஆற வேண்டும். ஆறுகிற போதுதான் அதற்கான சாத்தியம் வரும். ஆனால் அது சாத்தியப்படுகிற வரைக்கும் அரசியலமைப்பு சட்டம் செய்யக்கூடாது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலேயும் வடகிழக்கு இணைப்பு இருந்தது. ஆனால் சர்வஜன வாக்கெடுப்பு ஒரு நிபந்தனை இருந்தது. ஆகையினால இந்த விடயங்களை அறிந்து எப்படியாக நாங்கள் நகர வேண்டும், எல்லாம் கிடைத்தால்தான் ஏற்றுக்கொள்வோம் என்கின்ற நிலையிலே இருந்தால் நாங்கள் அப்படியான நிலைப்பாட்டை எடுத்து 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 தோல்வியுற்ற மக்களாகவே நடந்திருப்போம். சசி போலாம். இந்திய வெளியுறவு செயலாளர் அண்மையில வந்திருந்தார். அவர் சொன்னதாக பத்திரிகையில செய்தி வந்திருக்கு, வடகிழக்கு இணைப்பு சாத்தியம் இல்லை என்று சொன்னதாக. அப்படி அவர் சொல்லவில்லை. அப்படி அவர் சொல்லவில்லை. ஆனால் மாவசேனாத ராஜா நானும் இருந்தாங்க அந்த பேச்சுவார்த்தை. சுரேஷ் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் சொன்னார். அவர் அப்படி சொல்ல இல்லை. பேப்பருக்கு போய் சொன்னது வெளியுறவு செயலாளர் சொன்னது, உங்களுடைய கோரிக்கை ஒன்றையும் நீங்கள் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, மேசையிலே வைத்துக் கொள்ளுங்கள், கீப் இட் ஆன் த டேபிள், டோன்ட் டேக் இட் ஆஃப் த டேபிள். அதான் அவர் சொன்னார். ஆனால் பெறக்கூடியதை பெற்று முன்னேறுங்கள்
என்று சொல்றார். பெறக்கூடியதை பெற்று முன்னேறுங்கள். அது வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். அது தொடர்ச்சியாகவும் மேசையிலேயே இருக்கட்டும் அந்த கோரிக்கை. அதை அடைகிற வேளையிலே நீங்கள் அடையலாம். அப்படி அவர் சொல்ல வெளியில போய் பத்திரிகைக்கு அவர் வடகிழக்கு வேணாம்னு சொல்லி போட்டார். இப்ப யாருக்கு இந்த குழப்பம் தேவையா இருக்கு? இன்றைக்கு யாருக்கு இந்த குழப்பம் தேவையா இருக்கு? மக்கள் சிலருடைய கையில தான் இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சிலரை வேணுமென்றே தெரிவு செய்து அவரிடத்துல பொறுப்பு கொடுக்க கூடாதுன்னு தீர்மானிச்சிருக்காங்க. சிலரை மக்கள் நிதானமாக தெரிவு செய்து இவர்கள கையில பொறுப்பு கொடுக்க கூடாதுன்னு தீர்மானிச்சிருக்கார்களோ இல்லையோ? தீர்மானிச்சிருக்காங்க. அப்படியானவர்கள் குழப்பத்தில் ஈடுபடுகிறார். வவுனியால காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான போராட்டம், நியாயமான போராட்டம். நாங்களும் போராடினாங்க. நாங்களும் அதற்கான செயற்திட்டங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் அமைக்கிற செயற்பாட்டில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு ஆதரவாக ஒரு அரசியல் கட்சி சேர்ந்து போராட போதாம். நேற்றைக்கு பத்திரிகை செய்தி, இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களான போராட்டத்துக்கு ஒரு அரசியல் கட்சி சேர்ந்து போராட போதாம். எனக்கு தெரிந்த வகையில் நான் கண்ணால கண்டிருக்கிறேன். வவுனியால அந்த அரசியல் கட்சி பல இளைஞர்களை பிடித்துக் கொண்டு போனதை நான் இந்த கண்ணால கண்டிருக்கிறேன். பலரை காணாமல் ஆக்கினவர்கள் அவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஒரு சம்பவத்தை சொல்றேன், என்ன நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். பான் கி மூன் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த போது நூலகத்துக்கு வழியால ஆர்ப்பாட்டம் நடந்தது. நாங்கள் பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டு நாங்கள் எல்லாரும் வந்து அந்த மக்களோடு பேசினோம். சில பெண்கள் ஒப்பாரி வைத்தார்கள். சுமந்திரா, சம்பந்தா, எங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்துதா, ஏன் கொண்டு போயிருக்கிற? நாங்கள் அவண்டு கொண்டாங்க. சரி, அவர்களுக்காக நாங்களும் பல விஷயங்களை செய்கிறோம். ஆனால் சம்பந்தன், சுமந்திரன் பேர் தான் சொல்லப்பட்டது. நீங்கள் தான் எங்களோட பிள்ளைகளை ஒழிச்சு வச்சிருக்கீங்க, கொண்டு வந்து தாங்க. அவர்கள் கத்தினார்கள். அதை நாங்கள் பொருட்படுத்தையில நாங்கள் நடந்த விஷயத்தை சொல்லி போட்டு திரும்புகிற போது அண்ணன் சித்தார்த்தன் எனக்கு பக்கத்தில் நின்றார். நான் கேட்டேன், அண்ணன் என்ன நீங்க நிற்கிறீங்க? இல்லை, உங்களை தனியை விட விரும்பல, நல்ல பண்பு, உங்களை தனியை விட விரும்பல, நான் பக்கத்தில் நிற்கிறேன் என்று சொன்னார். சொல்லி போட்டு சொன்னார், இவர்கள் ஏன் சம்பந்தன் அண்ணாயிட்டே உங்கள்கிட்டையும் இதை கேட்கிறார்கள்? எங்கள்கிட்ட கேட்டாலும் பரவாயில்லை என்று சொன்னார். அவரே சொன்னார், எங்கள்கிட்ட கேட்டாலும் பரவாயில்லை, இந்த விடயங்களோட எந்த சம்பந்தமும் இல்லாத உங்கள் 2 பேருக்கும் இல்லை இதை கேட்கிறோம். நாங்கள் இன்னும் அது அவையில் கேட்கறது இல்லை, பாவம். அவைகளுக்கு எழுதி கொடுத்துருக்கு. சக்தி டிவியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் நியூஸ்ல இந்த மைக்கை பிடிச்சு ஒரு ஆள்கிட்ட பிடிச்சு கேட்கறது, ஐயா இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு மைக் பிடிபட்டிருக்கும். அவர் கருத்து சொல்லுற போது இப்படி பார்த்தான்னு சொல்றாரு. ஏன்னா எழுதி கொடுத்த துண்டு இங்க கையில இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? அடுத்த முறை சக்தி டிவி நியூஸை பாருங்க. இந்த பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்கிற போது பொதுமக்கள் ஒருவரை நேரடியாக பார்த்து பதில் சொல்றதில்லை, இப்படி பார்த்தான்னு சொல்றது. ஏன்னா எழுதி கொடுத்த துண்டு இங்க இருக்கு. ஆனபடியா யார் என்னத்தை சொல்றதுக்கு ஒரு இங்கிதம் இல்லாத நிலைமை இன்றைக்கு வந்திருக்குது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக போராடுகிறது யார் என்று சரித்திரத்தையே தலைகளாக மாற்றுகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்திருக்கு. நாங்கள் அவர்கள் எல்லாம் குறை சொல்றதுக்காக நான் இது சொல்ல இல்லை. எல்லாரும் சேர்ந்து இயங்குறதுக்காகத்தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை வச்சிருக்கோம். பழையதை எல்லாம் மறந்து நாங்கள் சேர்ந்து தமிழ் மக்களுக்கான முழுமையான தீர்வை பெற வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய அவா. ஆனால் நாங்கள் அவர்கள் செய்தவற்றை மறந்து அவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறோம் என்று சொல்லுகிற போது அவர்கள் எங்கட தலையில இருந்து மிளகா அரைக்க நினைக்கக்கூடாது. நாங்கள் செய்யாததை தாங்கள் செய்ததை எங்கட தலையில போடுறதுக்கு முயற்சி எடுக்க முடியாது. நாங்கள் இதை பற்றி இவ்வளவு காலம் பேசவே இல்லை. ஆனால் பேசுகிற சந்தர்ப்பம் வருது. நான் அன்றைக்கு பாராளுமன்ற குழு கூட்டத்திலையும் சொன்ன, நான் சில சந்தர்ப்பங்கள் வந்திருக்குது. இப்ப இனியும் நாங்கள் பேசாமல் இருக்க மக்களுக்கு பொய்களையும் புரட்டுகளையும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்தார். அன்றைக்கு யாழ் இந்து கல்லூரிக்கும் கொழும்பு இந்து கல்லூரிக்கும் விவாதம் நடந்தது. அதுல ஒரு பையன் சொல்லுறார், சம்பந்தன் ஐயாவுக்கு சொகுசு வாகனம் ஒன்று கொடுக்க வேண்டும் என்று சுமந்திரன் ஐயா பாராளுமன்றத்தில் விசேட பிரேரணை கொண்டு வந்திருக்கிறார் அவர் சொல்றார். இது எனக்கு தெரியாமல் எந்த பேர்ல யாராவது ஏதாவது செய்தாங்களான்னு எனக்கு யோசிக்க தோணுது. எத்தனையோ பொய்யலை கட்டுறோம், அந்த பொய்யை அன்றைக்கு தான் முதல் கேட்டேன்.
எனக்கு தோணுச்சு அந்த பையனை தம்பி ஒருக்கா வாங்க, ஐயா இருக்கிற வீட்டை ஒருக்கா போய் பார்த்துட்டு போவோம்னு சொல்றேன். ஐயா இருக்கிற வீட்டை போய் பார்த்தா தெரியும், ஒரு படுக்கறையில தான் இருக்கிறார். நாங்க போனா கட்டிலான் இருக்கணும். அப்படியான ஒருவர் ஒரு தடவை பிள்ளையான் முதலமைச்சராக இருந்த போது போய் ஐயாவை சந்திச்சு போய் பார்த்துட்டு சுத்தி சுத்தி பார்க்கறாரு. அவங்க வீடு கடைசி ஐயா இருக்கிற, ஐயா நீங்க இங்கேயே இருக்கிறீங்க, இதுலயே இருக்கிறீங்க. அவனுக்கே நம்ப முடியாது. அப்படியாக முழு பொய்களையும் சொல்ல பண்ணி பாடசாலை மாணவர்கள் அதை முழுமையாக நம்பி விவாதத்தில் அதை உபயோகிக்கிற அளவுக்கு போய் பரம்பி கொண்டிருக்கு. அதுக்கு அந்த நம்புறதுல இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்களும் விதிவிலக்கு இல்லை என்ற ஒரு நிலைமை வந்துட்டு இன்றைக்கு. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கைக்கு கால அவகாசம் கொடுக்க வேணாம் என்று கையெழுத்து போட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார்களாம். தலைவர் சம்பந்தன் கையெழுத்து போடல, தலைவர் சீனாதராஜா கையெழுத்து போடல, நான் போடல, நான் சின்ன பொடியன் போடல, பரவாயில்லை. ஆனா வெளிநாட்டு விவகாரங்களை கவனிக்கிறாள். இப்ப ஜெனிவால போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தான். எனக்கு தெரியாது இப்படி ஒரு கடிதம் போடுறது. வேறு 2 மூத்த உறுப்பினர்கள் கையெழுத்து போடுறது, பட் எல்லாரும் கையெழுத்து போட்டு என்னத்தை தெரிஞ்சு கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். இலங்கை செய்ய வேண்டும் என்று 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இலங்கையுடைய அனுசரணையோட இலங்கை நாங்களும் செய்வோம் என்று சொல்லி அதுல 10-12 பொறுப்புகள் கொடுத்தாங்க. 1-2 செய்ய தொடங்குகிறார்கள். 1 கூட முழுமையாக செய்யப்படவில்லை. நான் ஜெனிவாயிலிருந்தே சொல்லியிருந்தேன், 1 கூட முழுமையாக செய்யப்படவில்லை. ஆனால் அவை அனைத்தும் செய்யப்பட வேணும். ஒவ்வொன்றும் செய்யப்பட வேணும். 18 மாத அவகாசம் கொடுக்கப்பட்டு அது செய்யாமல் விட்ட காரணத்தினால இனி செய்ய தேவையில்லை என்று எவனாவது சொல்லுவானா? எந்த முட்டாள் சொல்லுவான்? 18 மாசத்துல அவளுக்கு செய்ய அவகாசம் கொடுத்தது, அவள் செய்ய தவறிட்டனும், நான் உடைய இனி செய்ய தேவையில்லை. கால அவகாசம் கொடுக்க வேணாம் என்று சொல்றதுல கருத்து அது ஒன்றுதான். இனி செய்ய தேவை. அரசாங்கமே அப்படி சொல்ல இல்லை. அரசாங்கமே போய் ஐயோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தான், நான் செய்வேன் பொய் தான், ஆனால் செய்வேன் என்று சொல்றான். அரசாங்கமே நான் செய்வேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் கேட்க எங்கட பக்கத்துல இருந்து குரல்கள் போது இல்ல கால அவகாசம் கொடுக்க வேணாம், அதை முடிச்சிருக்கோம், இது தேவையில்லையா எங்களுக்கு சர்வதேச முறைகள் எப்படியாக நகரும் என்பதை பற்றி ஒரு அறிவும் இல்லையா அவர்களுக்கு? இந்த குறைஞ்ச காலத்திலேயாவது அந்த அறிவு வந்திருக்க வேண்டும் தானே. 2012ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அதுக்கு நாங்கள் எல்லாம் துறையிலாகப்பட்டோம். 2013ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த 2 தீர்மானத்திலும் என்ன சொல்லப்பட்டது? மனித உரிமை மீறல்கள், யுத்த குற்றங்கள் சம்பந்தமாக உள்நாட்டு விசாரணை ஒன்று நடக்க வேணும். உள்நாட்டு விசாரணை மட்டும்தான் அது சொல்லப்பட்டிருந்தது. அந்த 2 வருஷமும் முடிஞ்ச பிறகுதான் 14ஆம் ஆண்டு 2 தடவைகள் இலங்கைக்கு உள்நாட்டு விசாரணை நடத்த கோரியும் உள்நாட்டு விசாரணை நடத்தாதபடியால் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று ஆணையிடப்பட்டது. அதுதான் சர்வதேச முறை. எந்த நாட்டுக்கு முதல்ல அந்த நாடே செய்வதற்கான அவகாசம் கொடுக்கிறதான் சர்வதேசம். எவ்வளவு சொன்னாலும் கேட்க இல்லை. இவையில் உள்நாட்டு விசாரணை சொல்ல, உள்நாட்டு விசாரணை. 14ஆம் ஆண்டு சர்வதேச விசாரணை வந்த பிறகு இதுல சர்வதேச விசாரணை இல்லை என்று அறிக்கை விட்டது. இதுல சர்வதேச விசாரணை இல்லை என்று சொல்லி அறிக்கை விட்டவர்கள் ஒரு 6-7 மாசம் அப்படி நடந்தது. இந்த எல்லாம் அந்த தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலுக்கு முன்னால வெளியில மண்டபத்துக்கு வெளியால தீயிட்டு எரித்தவர்கள். அண்ணனுக்கு தெரியும், நாங்கள் எத்தனையோ நாடுகள பிரதிநிதிகளோட அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு பாடுபடுகிற போது பலர் வந்து எங்கிட்ட கேட்டார்கள், இது உங்களுக்கு எதிரான தீர்மானமா? ஐயோ இல்ல, இதுதான் எங்களுக்கு வேணும்னு சொன்னால தமிழ் தரப்புகள் தானே இதெல்லாம் இருக்குது, வேணாம்னு சொல்றாரு. இப்ப இவர்கள் யாருக்கு நிகழ்ச்சி செயற்படுகிறார்கள்? அந்த தீர்மானத்தை எரித்தவர்கள் தான் இன்றைக்கு கால அவகாசம் வேணாம் என்று சொல்லுகிறார்கள், கொடுக்க வேணாம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் கால அவகாசம் கொடுக்க சொல்லி அவர்கிட்டையும் சொல்ல இல்லை, அதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டும். கால அவகாசம் கொடுக்கணும்னு நாங்கள் பரிந்துரைக்கல. இலங்கை கேட்குது கால அவகாசம் தான், நான் இதை செய்வேன். நாங்கள் என்ன சொல்றோம், அதை செய்ய பண்ணுவதற்கான இறுக்கமான ஒரு
நிபந்தனைகளோட இறுக்கமான ஒரு மேற்பார்வை ஒன்று செய்யப்பட வேண்டும். அதுல பொதிந்திருக்கு காலவாசம் கொடுக்கத்தானே வேணும். ஒரு காலத்துல கால அட்டவணையின் பிரகாரம் சொல்றோம். ஒரு கால அட்டவணையின் பிரகாரம் இறுக்கமான மேற்பார்வையோடு செய்யப்பட வேணும். இந்த 18 மாதமும் நீங்களோட மேற்பார்வை போதாது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகளுடைய மேற்பார்வை போதாது. ஆனபடினால இலங்கை இதெல்லாம் செய்யாமல் தவறி விட்டுக்கொண்டு தப்பிக்கொண்டு போகுது. ஆனால் தப்ப விட வேண்டாம், தப்ப விட வேண்டாம். எப்படியாவது இறுக்கி வைத்து இன்னொரு கொஞ்சம் மாதத்தில் அதை செய்ய பண்ணுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். இவர்கள் சொல்லுகிறார்கள் இல்ல இல்ல காலவாசம் கொடுக்க வேணாம், இலங்கை தப்பி போறதுக்கு வழி செய்யுங்கோ என்று சொல்றாங்க. சர்வதேச விசாரணை இல்லை என்று சொன்னவர்கள், இந்த விசாரணையில எந்த எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அந்த அந்த விசாரணை இல்லாம போகுது என்று ஒப்பார். மக்கள் இதை இனங்காண வேணும். யாருடைய நிகழ்ச்சி நிரல்களில் இவர்கள் செயற்படுகிறார்கள் என்பது தெரிய வேணும். அதுக்காகத்தான் நான் இன்றைக்கு இந்த விஷயங்களை பற்றி பேசுறேன். வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த அமைப்புகள், முக்கியமான அமைப்புகள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து செயற்படுகிறார்கள். இன்றைய காலையில் எனக்கு ஒரு மின்னஞ்சல் வந்திருக்கு அமெரிக்கால இருந்து, முக்கியமான ஒரு அமைப்பு. கதறி கதறி எழுதியிருக்கிறார். உங்களோட எம்பிமாரே இப்படி எழுதினால் நாங்கள் என்ன செய்யறது? சர்வதேச நிபுணர்கள் சிலருடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி வச்சிருக்கார். கால அவகாசம் கொடுக்க கூடாது என்று சொல்லுவது முற்று முழுதாக இலங்கையில் இருக்கிற தீவிரவாதிய சக்திகள், ஐக்கிய நாடுகள் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடாது என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆதரவான ஒரு செயற்பாடு. இனி செய்ய தேவையில்லை என்று சொல்லுகிற செயற்பாடு. இன்றைக்கு வீரகேசரியோ ஒரு பத்திரிகையில இருக்குது, ஜாதிகைகள உரிமையை நிஷாந்த் ஸ்ரீவர்ணசிங்க சொல்லியிருக்கிறார். நாங்கள் ட்ரம்ப் உபயோகிச்சு இந்த பொறுப்புகள் எல்லாத்திலிருந்து நாங்கள் விலக போறோம். 2006ஆம் ஆண்டு தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையே உருவானது. அப்படி ஒரு பேரவை அதுக்கு முதல் இருக்க இல்லை. அதுக்கு முதல் 2000ஆம் ஆண்டுல இருந்தது ஒரு குழு, கமிட்டி, ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி. அது ஒரு கவுன்சிலாக மாறுகிற பிரேரணை வந்தபோது அமெரிக்கா அதை எதிர்த்தது. இன்றைக்கும் அமெரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை எதிர்க்கிறது. இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உருவாக்கத்தை அமெரிக்கா எதிர்த்தது. இது தேவையில்லாத சர்வதேச தலையீடு நாடுகளுக்குள்ளே என்று அமெரிக்கா சொன்னது. அந்த வேளையில் ஒபாமா ஜனாதிபதியான பிறகுதான் அந்த நிலைப்பாட்டை மாற்றி தாங்களும் அதில் ஒரு அங்கத்துவ நாடாக சேர்ந்து அவர்கள் பல விடயங்களை முன்னெடுத்தவர்கள். எங்களுக்கு அது நல்ல சாதகமான ஒரு காலகட்டமாக மாறும். எங்களுடைய பிரேரணைகளை அமெரிக்கா முன்னெடுத்தது. அந்த கவுன்சிலேயே எதிர்த்த அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியதன் காரணமாக எங்களுக்கு சாதகமாக இவ்வளவு விடயமும் நடந்தது. இன்றைக்கு இன்னொரு பத்திரிகை எடுத்து பாருங்க, அதுல இருக்குது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலிருந்து விலகுமா அமெரிக்கா. ஒரு முழுப்பக்க கட்டுரை ஒன்று இருக்கு இன்றைக்கு ஒரு தமிழ் பேப்பர்ல விலகுமா அமெரிக்கா. ஏன்னா ட்ரம்ப் கீழே அதுல இருந்து விலக போகிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்தது. விலகினால் சரி, விலகாவிட்டாலும் அந்த பிடி இனி இருக்குமா? நாங்கள் பெற்றது இந்த கவுன்சில் மூலமாக இலங்கை நிறைவேற்ற வேண்டும் என்று இலங்கையும் ஒப்புக்கொண்டு செய்வதற்கு ஒத்துழைக்கிற விடயங்கள்ல செய்விக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பெற்ற அவ்வளவத்தையும் நாங்கள் குழி தோண்டி புதைக்கிறதா? காலவாசம் பணம் இது முடிச்சிருவோம். அவர்கள் சொல்லுகிற பதில் ஒன்று இருக்கு, அதை நான் இன்றைக்கு ஆராய்ந்து போட்டு தான் நீங்க வந்திருக்கிறேன். அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஐக்கிய மனித உரிமை பேரவை இதெல்லாம் தேவையில்லை, அதை விட்டுட்டு சர்வதேச குற்றவியல் ஐசிசி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதை பாரப்படுத்துங்கள் என்று அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சர்வதேச நீதிமன்ற குற்றவியல் நீதிமன்றத்துக்கு 2 வகையில தான் வழக்குகள் பாரப்படுத்தப்படலாம். ஒன்று, அந்த நாடு ரோம் ஸ்டாட்யூட் என்ற ஒரு ஒப்பந்தத்துக்கு இணங்கி கைச்சாத்திட்டு இருக்க வேண்டும். இலங்கை கைச்சாத்திடவில்லை, அந்த வழி அடைக்கப்பட்டது. இரண்டாவது, ஒரே ஒரு வழி, பாதுகாப்பு சபை அதை கொண்டு போகலாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு. பாதுகாப்பு சபையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வீட்டோ பவர், 5 நாடுகள் வீட்டோ பவர். ரஷ்யாவும் சைனாவும் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார்கள், இலங்கைக்கு எதிரான எந்த தீர்மானமும் பாதுகாப்பு சபையில் நாங்கள் வீட்டோ பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. வடகொரியாவை உதாரணம் காட்டியிருக்கிறார்கள் இந்த கடிதம் எழுதுகிறவர்கள். அந்த கடிதத்தில் அது இல்லை, ஆனால் அதை பற்றின நிறைய விமர்சனங்கள்ல வருது. வடகொரியாவுக்கு எதிராக ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்க வேண்டும் என்று போன போது சீனா தான் வீட்டோவை பாவிப்பேன் என்று சொன்ன காரணத்தினால அது
பொதுச்சபைக்கு அனுப்பப்பட்டது. 157 நாடுகள் அங்கம் வைக்கிற பொதுச்சபை அதை பாதுகாப்பு சபைக்கு அனுப்பியிருக்கு. நான் பாதுகாப்பு சபை அனுப்பிட்டதாக குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்றைய காலையில் தான் செக் பண்ணி பார்த்தேன். பாதுகாப்பு சபை அனுப்ப இல்லை. பாதுகாப்பு சபை அனுப்பாது. ஏனென்றால் பாதுகாப்பு சபை வந்த பிறகும் சீனா சொல்லி இருக்குது நான் வீட்டோ வாய்ப்பினேன் சீனா சொல்லி இருக்கு. இன்னும் அனுப்ப இல்லை. ஆனா பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இந்த வழியாக இதுல முதலாவது விஷயம், வடகொரியா எது இலங்கை எது என்று இவளுக்கு தெரியாதா? வடகொரியா பற்றி கொஞ்சம் படிச்சு பார்க்க வேணாமா? முதல்ல எப்படியான ஒரு சர்வாதிகார நாடு என்றது இலங்கை முக்கியமானது. மனித உரிமை கவுன்சில் 47 நாடுகள் சேர்ந்து இயற்றின தீர்மானத்தை சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஆதரிச்சிருக்கு. 2015 ஆண்டு அக்டோபர் 1 நிறைவேற்றின தீர்மானம் வேண்டாம். இலங்கை அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டபடினால சீனாவும் ரஷ்யாவும் அங்கத்துவ நாடுகளாக இருந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு சபையில வடகொரியாக்கவே தாங்கள் பாதுகாப்பா இருப்போம்னு இன்றைக்கும் சொல்லுகிறார். அது ஒரு பக்கம். குற்றவியல் நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்குன்னு நான் இன்றைக்கு பார்த்தேன். 9 வருஷம் தான் அது இயங்கி இருக்கு. அதுவும் 2008 தான் தொடங்கினது. 9 வருஷம் தான் இயங்கி இருக்கு. 9 வருஷம் இயங்கி இருக்கு. இந்த 9 வருஷத்துல 3 பேர் குற்றவாளிகளாக காணப்பட்டிருக்காங்க. இந்த 9 வருஷ காலத்துல 3 பேர் குற்றவாளிகளாக காணப்பட்டிருக்காங்க. அதிலேயும் ஒருவர் அப்பீல்ல விடுவிக்கப்பட்டிருக்கார். மற்ற 2 பேரும் அப்பீல் பண்ணுவாங்க. 39 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது உலகளாவிய ரீதியில 9 வருஷத்துல நடந்த விஷயம். இங்க நடக்கக்கூடியதாக இலங்கை அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டு செய்வேன் என்று சொல்லி செய்யாமல் தடுமாறினாலும் சில விஷயங்களை செய்திருக்கிறார்கள். முக்கியமானது ஒன்று இப்ப செய்யப்பட இருக்கிற ஒன்று, இலங்கையில முதல்ல இந்த சர்வதேச குற்றங்களாக இலங்கையில முதல்ல பாஸ் பண்ணுவாங்க. பல குற்றங்கள், சர்வதேச குற்றங்கள், இலங்கையில குற்றங்கள் இல்லை. இப்ப முதலாவது சட்டம் மூலம் அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்திருக்கு. வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் ஒரு குற்றமாக புது சட்டம் கொண்டு வருது. இப்ப அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்து கெசட் பண்ணிடு, அது பாஸ் பண்ணுவாங்க. அது பாஸ் பண்ணாதான் காணாமல் ஆக்கப்பட்டது ஒரு குற்றம். இல்லாட்டி அது இந்த நாட்டில் அது குற்றம் இல்லை. அது இலங்கை அரசாங்கம் அதை செய்யலாம். இலங்கை அரசாங்கம் அதை செய்யுது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் சொல்லி கொண்ட ஒரு சட்டம் ஏற்றி இருக்கு. அது இன்னும் நடைமுறையை கொண்டு வரையில அதுக்கு பிரச்சனை இருக்கு. ஆனால் நடைமுறைக்கு வரும். திரும்பவும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, நடைமுறைக்கு வரும். அடுத்த 1-2 மாதத்துல வரும். அப்படி மெதுவாக சில விடயங்கள் நடக்குது. அதை நடப்பிக்க பண்ணுகிறதுக்கான தீர்மானம் தான் இந்த தீர்மானம். 2015 ஆண்டு தீர்மானம். காலம் போதாது, எங்களுக்கு இன்னும் காலம் தாங்க இலங்கை கேட்கல. இல்ல நீங்க 18 மாசத்துல செய்யாட்டி ஒன்றும் செய்ய மாட்டீங்க, இதை மூடி போட்டு நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு உங்களை அனுப்ப போறோம்னு சொன்னால் இதோட விஷயம் முடிந்தது. இதுதானா இவர்களுக்கு தேவை? இதெல்லாம் யோசிச்சு பார்த்து படித்து தானா இந்த கடிதத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க இவ்வளவு பேர். நான் என்ன சக எம்பி மேரையும் சேர்த்து தான் கேட்கிறேன். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு படிச்சு தானா இதுல கையெழுத்து போட்டது. மக்களுக்கு காதுக்கு இனியதாக இருக்க வேணும். நான் கையெழுத்து போடாட்டி நாளைக்கு என்னையும் துரோகி என்று சொல்லி போடுவாங்களே. நான் ஆரம்பத்தில் இதே சொல்லிக் கொண்டோம். 2012 ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்து அந்த மனித உரிமை பேரவைக்கு தமிழ் தேசிய கூட்டங்கள் போவதில்லை என்ற தீர்மானம் வந்தபோது நான் சொன்னேன், மக்களுக்கு நன்மையானதை தான் நாங்கள் செய்வோம், மக்களுக்கு விருப்பமானதை நாங்கள் செய்ய மாட்டோம். மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க வேண்டியதுக்காண்டி நாங்கள் செய்ய போறதில்லை என்றால் அது மக்களுக்கு தீமையை கொண்டு வரும் தான் நாங்கள் செய்ய போறதில்லை. அதன் மூலமாக பிரபல்யமாகலாம் என்று நச்சிட்டு போட்டு நாங்கள் செய்ய போறதில்லை. மக்களுக்கு எது நன்மையோ அதைத்தான் செய்வோம். சில விஷயங்கள் கசப்பாத்தான் இருக்கும். ஏன் அந்த பொறுமுறை அப்படியான ஒரு பொறுமுறை. இது நாடுகளை கட்டுப்படுத்தாத ஒரு பேரவை. இந்த தீர்மானங்கள் ஒரு நாட்டையும் கட்டுப்படுத்தாது. பைண்டிங் எஃபெக்ட் இல்லை. அது பெர்சுவேஷன், அது நாடுகளை உற்சாகப்படுத்துறதுக்கான ஒரு பொறுமுறை. அந்த பொறுமுறை தெரிஞ்சிருக்கான இது ஒரு நீதிமன்றம் இல்லை. சர்வதேச அங்கீகாரம் குறைந்து விடும் என்ற பயத்துல இலங்கை செய்யும். மஹிந்த ராஜபக்சக்கு அந்த பயம் இருக்கு. அதை செய்ய மாட்டேன்னு சொன்னார். புதுசா வந்திருக்கிறவருக்கு அதுல கொஞ்சம் விருப்பம் இருக்கு. அவர்கிட்ட பேச்சுக்களை நீங்க கேட்டு பார்க்க வேணும். தெற்குல அவர் பேசுற பேச்சுக்கள்
இப்ப இலங்கைக்கு எதிரி என்று வெறும் இல்லை. நான் போற நாட்டில் எல்லாம் உலக தலைவர்கள் வந்து எனக்கு கைலாக கொடுக்கிறார்கள். ஜப்பான்ல நான் கதிரையில் அமர்ந்திருக்கிற போது ஒவ்வொரு நாட்டு தலைவரும் நடந்து வந்து நின்று என்னோடு பேசிவிட்டு போனார்கள். ரெண்டெல்லாம் பேசுறார். ஏன் அவருக்கு அது கொஞ்சம் நல்ல விஷயம் போல தெரியுது. சர்வதேச நாடுகளோட அங்கீகாரம் தேவை. அப்படியானவரை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி இந்த அங்கீகாரம் குறைந்து விடும், இதெல்லாம் செய்யுங்கோ என்று சொல்லி உற்சாகப்படுத்தி செய்யப்பட வேண்டும். எந்த பொறிமுறை எங்களுக்கு இருக்கிறதோ அதைத்தானே பாவிக்கலாம், இல்லாத ஒன்றை பாவிக்கலாமா? அன்றைக்கு அந்த மாணவன் சொல்றான், மேடையில் இருந்த ஒரு மாணவன், இளைஞர் படை ஒன்று இருக்கிறது, இறக்கி பாருங்கள், வென்று தருவோம். இளைஞர் படை ஒன்று இருக்கிறது, இறக்கி காட்டுகள், நாங்கள் வென்று தருவோம். என்ன 30 வருஷமாக இவ்வளவு பெரிய ஆயுதம் தாங்கி போராடி இவ்வளவு பேரை எல்லாம் கொண்டுள்ளி போட்டு இன்றைக்கும் இளைஞர்களை இறக்கி காட்டுதோ வென்றுதாரம் என்று உசுப்பேத்திர பேச்சாங்க எங்களுக்கு தேவையா இருக்கு. இனி ஒரு தடவை நாங்கள் ஆயுதம் தூக்கக்கூடாது. நான் தெளிவாகவே சொல்றேன், இனி ஒரு தடவை நாங்கள் ஆயுதம் தூக்கக்கூடாது. அந்த அழிவு எங்களுக்கு வேண்டாம். அதால நடந்ததை நான் கொச்சப்படுத்துறது என்று ஒருவரும் சொல்லக்கூடாது. அப்படி அல்ல, அதையும் நான் சேர்த்துதான் எப்பொழுதும் சொல்லியிருப்பேன். தங்களுக்காக அல்ல, மற்றவர்களுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களுடைய தியாகம் மிக உன்னதமான தியாகம். அதை எவரும் கொச்சப்படுத்த முடியாது. அவர்கள் தங்களுக்காக சாக இல்லை, அவர்கள் எங்களுக்காக இறந்தவர்கள். அது உன்னதமான ஒரு தியாகம். ஆனால் அதற்காக இனியும் ஒரு 1,00,000 இளைஞர்களை நாங்கள் பலிக்கடாவாக அனுப்ப முடியாது, அது செய்யக்கூடாது. அப்படியான உணர்ச்சிகளை தூண்டுவது பொறுப்பற்ற செயல், மிகவும் மிகவும் பொறுப்பற்ற செயல். எங்களுடைய இளைஞர்கள் வாழ வேணும், வாழ வேணும். அதற்கான வழியைத்தான் நாங்கள் அமைச்சு கொடுக்க வேண்டும். அது கேட்கறது கஷ்டமா இருக்கும். இந்த சுடுறன் வெல்ற கொட்டுறன் புரட்டுறன்னு சொன்னா உணர்ச்சி நல்லா இருக்குது கேட்க. கொஞ்சம் பொறுங்கோ, அடுத்த முறை ஒரு தீர்மானம் வரும், இந்த சட்டம் வேற இல்லை, அடுத்த மாசம் பாராளுமன்றத்தில் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது நன்மையானது. இது எங்கள்ட மக்களுக்கு காலம் தாழ்த்தி என்றாலும் ஒரு முடிவை தரும். அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும், அதான் அத்திவாரம். அது உருவாக்கப்படுவது இந்த நாட்டில் எப்படியாக செய்யப்படலாம்? தெற்கில் இருக்கிற மக்களோடு நாங்கள் என்னத்தை பேசுகிறோம், என்னத்தை சொல்லுகிறோம்? ஒரே ஒரு காரணம், அதிகார பயிர்வு இப்படி இருக்கிற காரணத்தினால இந்த உண்மைகளை அவர்களோடு நாங்கள் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு தெரிய வரும். ஆனால் வெட்டுவன் கொத்துவன் திரும்பவும் ஆயுதம் தூக்கம் என்று சொன்னால் ஒரு அரசியல் தீர்வும் வராது. திரும்பவும் ஒரு இரத்த களரியாக்கு தான் நாங்கள் போவோம். அப்படியான ஒரு சூழ்நிலை வேணுமென்று மக்கள் விரும்புகிறார்களா? இல்ல, ஒரு மக்களும் அதை விரும்பல. இளைஞர்கள் இந்த கட்சியில சேருகிற இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்ற முக்கியமான செய்தி தான். ரத்தம் கொதிக்கும், எங்களுக்கும் கொதிக்காமல் இல்லை. ரத்தம் கொதிக்கும், கோபம் வரும், இழுத்தடிக்கிறத பற்றி எங்களுக்கு விரக்தி ஏற்படும். ஆனால் அதன் காரணமாக நாங்களே எங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. கோபம் வந்து விட்டது என்றதுக்காக நானே என்னுடைய மூக்கை அறுத்து கொள்ளக்கூடாது. கோபம் வந்தாலும் கொஞ்சம் நிதானிக்க வேண்டும். இது எப்படி வெல்றது என்று அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். இன்றைய வாலிபர்கள் இந்த கட்சியில உள்ள சேர்றது மிகவும் நல்ல ஒரு விஷயம். அப்படியான ஒரு கட்டமைப்புல நாங்கள் சிந்தித்து அறிவாற்றலோட செயலாற்றி எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை மீளவும் வெல்லுவோம் என்று இன்றைக்கு நாங்கள் சபதம் எடுப்போம். நன்றி.